மக்களே எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த பேண்டமிக் பீரியடில் அதாங்க நம்ம கலக்கல் மன்னன் கொரோனாவை தான் சொல்கிறேன். உலகத்தையே ஒரு கலக்குறாரு. இன்னும் நின்ன பாடில்லை. சொப்பா முடியல இல்லைங்களா? ஸோ அதனால் மக்களை தயவுசெய்து எல்லோரும் கொஞ்சம் வெளியே போகும்போது வரும்போதெல்லாம் ப்ளீஸ் 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 ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக போயிட்டு வாங்க. ஏன் அப்படின்னா நம்மளை சுற்றி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, நம்மளை நம்பி நம்மளோட ஃபேமிலி மெயினாக இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் எப்பவும் சொல்கிற அதே விஷயங்களை தான் எல்லோரும் சொல்கிறது தான். மாஸ்க் போட்டுட்டு போங்க, வந்தால் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. அதாங்க. ஓகே, என்ன இன்றைக்கி இதை வச்சு டாப்பிக்காக ஓட்டிடுவாளோ அப்படின்னீங்கன்னா அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம இன்ஃபோஜில்லா சேனலில் போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி, அதாவது எண்டில் சொல்லியிருப்பேன், தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது அண்ட் எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோ ரிலேட்டடாக நிறைய பேர் வந்து கொஞ்சம் டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் குட்டி வந்து பார்த்து முடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணணும் அண்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் இதெல்லாம் நான் உங்களுக்கு என்னோடய வியூஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முகம் காட்டாமல் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம்னு சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் அப்படி வீடியோஸ் க்ரியேட் பண்ணால் யூடியூப் சேனல் மானிட்டைசேஷனுக்கு எனேபிள் ஆகுமா ஆகாதான்னு தான் அந்த டவுட்டுங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி முகம் காட்டாமல் வீடியோஸ் க்ரியேட் பண்ணும்போது கண்டென்ட் நல்லா இருக்கணும், ப்ளஸ் யூடியூப் பாலிசிக்கு உட்பட்டு இருக்கணும். ஸோ இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களோட கண்டென்ட்டோ இல்லை யூடியூப் பாலிசிக்கு நீங்கள் வந்து உட்பட்டு வீடியோ எடுக்காமல் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேனல் வந்து மானிட்டைசேஷனுக்கு எனேபிள் ஆகாது. பட் உங்களோட ஃபேஸ் காட்டாமல் அண்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட யூடியூப் சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ நீங்கள் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து வீடியோஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அண்டு நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் காட்டாமல் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா இன்னுமே அவங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸ் எல்லாமே கிடைச்சிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற யூடியூப் சேனல்ஸ்க்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அதனால் பயந்துக்க வேண்டாம். ஃபேஸ் காட்டாமல் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சேனல் மானிட்டைசேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்தான். பட் ஒரே ஒரு விஷயம் என்ன, நீங்கள் நல்லா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் வீடியோஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஸோ நீங்கள் அதில் பேக்ரவுண்ட் இமேஜஸோ பேக்ரவுண்ட் மியூசிக்கோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது காப்பிரைட்டட் மியூசிக் ஒரு இமேஜஸாக இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வேறு எங்கேயாவது ஒரு சில காப்பிரைட்டட் மியூசிக் உண்டான பாட்டு ஏதாவது ஓடிட்டு இருந்துச்சுன்னா கூட அதிலிருந்து கூட உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாமல் போயிடலாம். ஸோ அதனால் நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டில் இருந்தோ இல்லை நிறைய ஃபேமஸ் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதில் இருந்தெல்லாம் நீங்கள் வந்து காப்பிரைட்டட் மியூசிக் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறீங்க. பட் ஆனால் அது அந்த நேரத்துக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு கிளைமும் ஆகாது. 1 இயர் இல்லை 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இருந்து உங்களுக்கு அந்த ரூல்ஸ் வந்து மாற்றிருப்பாங்க. அதாவது அந்த காப்பிரைட்டட் மியூசிக் நீங்கள் எடுத்தீங்க இல்லைங்களா, ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த நேரத்துக்கு கிளைம் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த காப்பிரைட்டட் வந்து அது அந்த இதை வந்து அவங்க எஸ்ன்னு சொல்லி மாற்றிருந்தாங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு தான் வந்து அது பிரச்சனையாகும். ஸோ அதனால் நீங்கள் தயவு செஞ்சு எந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் கூட ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோ இல்லை வந்து இமேஜஸோ இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஓன் கண்டென்ட்டை நீங்களாவே கிரியேட் பண்ணி அண்ட் அதே போல் வாய்ஸ் வந்து உங்களோட ஓன் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய வாய்ஸ் ஓவர் ஆப்ஸ் இருக்குது. ஸோ அது மூலமாக கூட நீங்கள் நிறைய பேர் வந்து வாய்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். பட் அந்த மாதிரி பண்ணாலும் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க வந்து இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. முகம் காட்டாத அந்த வீடியோஸ்க்கு மெயினாக என்ன பார்ப்பாங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற உங்களோட வாய்ஸ் வந்து ஒரிஜினல் தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. நிறைய வீடியோஸை நிறைய பாலிசிஸ், நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது யூடியூப் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் அதிலெல்லாம் மாட்டிக்காமல் இருந்தால் மட்டும்தான் மானிட்டைசேஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் முகம் காட்டாமல் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது தப்பு இல்லைங்க. பட் அதில் வந்து நான் சொன்ன மாதிரி காப்பிரைட்டட் மியூசிக்கோ இமேஜஸோ இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வாய்ஸ் வந்து ஆப்பும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நல்லதுங்க. இல்லை எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேணும், இல்லை என்னோடய சேனலுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் மெம்பர்ஸே வந்து இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆடியோ லைப்ரரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அந்த ஆப்ஷன் அப்படின்னா ஸோ அதில் உங்களுக்கு நிறைய மியூசிக்ஸ் வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அது வந்து தாராளமாக எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட்டட் உள்ள மியூசிக் தான். ஸோ நீங்கள் அதை வந்து தாராளமாக எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு
அது அந்த அதில் எந்த பிரச்சனையும் வராது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது யூடியூபே அந்த மியூசிக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோ இல்லை உங்களோட சேனல் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எதுக்கு வேணாலும் அந்த மியூசிக் வந்து நீங்கள் வந்து தாராளமாக உபயோகப்படுது. ஸோ முகம் காட்டாமல் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகும். ஸோ அதில் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அவ்வளோதான் மக்களே, இதுதான் இன்னைக்குக்கான அந்த டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணும் அப்படின்னு நினச்சேனுங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது எப்படி அண்ட் வீடியோஸ் வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, ரொம்ப ஈஸியாக எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ், see you on நெக்ஸ்ட் வீடியோ. இன்ஃபோஜில்லா சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ தேங்க்யூ கைஸ்.